சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆவடி தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சர் சாமு நாசரை 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று கூறியுள்ளார். இதையடுத்து ஆவடி தொகுதி வேட்பாளரும் திமுகவின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான நாசர் 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியளித்துள்ளார். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் இயங்கி வந்த வனஜா ஆலையில் நேற்று பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. விதிமுறைகளை மீறி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலை செயல்பட்டதே இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5,50,000 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு வேட்பாளர்களை நிராகரிப்பதும் ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் நோட்டா என்றும், அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் நோட்டா அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. அதேபோல தற்போதைய விதிகளின்படி ஒரு தொகுதியில் நோட்டா முதலிடத்தை பிடித்தாலும் அதற்கு அடுத்தபடியாக எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளாரோ அவரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டாலோ அந்த பகுதியில் பிரச்சனை அதிகரித்தாலோ கச்சா எண்ணெய் விலை உயரும் எனவும் தங்கம் வெள்ளி விலை இறங்கும் என்றும், ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டாலோ அல்லது பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலோ கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடையும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏறுமுகத்திற்கு செல்லும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலின் இதய துடிப்பாக கருதப்படும் மதுரை மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதிகளுடன் மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை சந்தித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோயிலும் ஜல்லிக்கட்டு பண்பாடும் தவழும் மதுரை மண் இம்முறை 4 முனை போட்டியால் அதகலப்படுகிறது. முந்தைய தேர்தலில் திமுக கூட்டணி 5 இடங்களையும் அதிமுக 5 இடங்களையும் கைப்பற்றின என்று தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் சென்னையில் பொன்னேரி தொகுதி வேட்பாளர் ரவி, கும்மிடிப்பூண்டி தொகுதி வேட்பாளர் விஜயகுமார் ஆகியோருக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிக்கும் பணியில் தாவேகா தலைவர் விஜய் ஈடுபட்டார். நூற்றுக்கணக்கான வாகனங்களுடன் விஜய் வாகன அணிவகுப்பு சென்று கொண்டிருக்கிறது. போலீசார் பாதுகாப்புடன் ஏராளமான பேர் அவருடன் ஊர்வலம் போல சென்று கொண்டிருந்தனர். பொன்னேரி தொகுதியில் ரோடு ஷோ நடத்தி வரும் விஜய் அம்பேத்கர் படத்தை காட்டி ஓட்டு சேகரித்தார். அப்போது ரோடு ஷோவில் திருமணமான கையோடு சாலையோரம் நின்றிருந்த தம்பதியை கண்டதும் வேனிலேற்றி விஜய் வாழ்த்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டென காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற தம்பதி மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். விஜய் முன் விசிலடித்து ஆரவாரம் செய்ய மணப்பெண் முயற்சி செய்தார். இதனை கண்ட தாவேகாவினர் விசிலடித்து ஆரவாரம் செய்தனர். நம் மாநில நலன், சமூக நீதி, மொழி உரிமை ஆகியவற்றில் சுதந்திரமற்ற தன்மையை உண்டாக்கி மதசார்பின்மை கொள்கையை சீர்குலைய செய்யும் நோக்கில் ஒன்றிய பிஜேபி அரசு செயல்படுகிறது. அதன் பிடியிலிருந்து நமது நாட்டை மீட்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் டி நகர் தொகுதிக்கு திருப்பம் தரும் 6 அம்ச திட்டத்தை ராஜா அன்பழகன் பட்டியலிட்டுள்ளார். ராஜா ராணி படத்தின் மூலம் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் அட்லி. அடுத்தடுத்து தெரி, மெர்சல், பிகில் என விஜயை வைத்து 3 ஹிட் படைப்புகளை கொடுத்தவர் பாலிவுட்டுக்குள் என்ட்ரி தந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த தம்பதியினருக்கு முதலாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தைக்கு மீர் எனவும் இவர்கள் பெயர் சூட்டினர். தற்போது இந்த தம்பதியினருக்கு 2வது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த தகவலை அட்லி பிரியா, அட்லி தம்பதி அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலம் தெரிவித்துள்ளனர். தற்போது பெண் குழந்தை பிறந்திருப்பதற்கு திரைத்துறையினர், ரசிகர்கள் என பலரும் இந்த தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இது மிக முக்கியமான மாலை பொழுது என்று அவரது உதவியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒரு குறுகிய தெருவுக்குள் பிரம்மாண்டமான கிரேன் ஒன்றை வரவழைத்து நட்சத்திர வருகையாளரான உதயநிதிக்கு ஒரு பெரிய மாலையை அணிவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் கட்சி தொண்டர்களில் இவரும் ஒருவர் எனவும், பிரச்சார களத்தில் உதயநிதிக்கு 3 விதமான வரவேற்புகள் கிடைக்கின்றன. திமுக இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மகன். சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்தான் அக்கட்சியின் அடுத்த தலைவராக பார்க்கப்படுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் சமீபகால பேச்சு மறைந்த அக்கட்சியின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நினைவுபடுத்துகிறது. தன்னை ஜேக்கு இணையாக நிறுவுவதற்கு அவர் முயற்சிக்கிறாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நாகர்கோவில் தமிழகத்தின் வளர்ச்சியில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று நாகர்கோவில் பிரச்சாரத்திற்கு ராகுல் பேசியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. திமுகவின் வேட்பாளராக அங்கு களமாடி வரும் போக்குவரத்து துறை அமைச்சர் MS சிவசங்கர் அவர்களுடன் குன்னம் தொகுதியின் பிரச்சார களத்தில் மக்களுக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கைதான் எனக்கான வெற்றி என்றும் குன்னம் தொகுதியை சிவசங்கர் தக்க வைத்துள்ளார் என்ற தகவல் வெளியானது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்றும், எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வாய்ப்பிருப்பதாகவும் விவரப்புள்ளிகள் தெரிவித்துள்ளனர்.
மயிலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசிய போது இன்றைக்கு மிக தெளிவாக எல்லோரும் வெற்றி பெறப் போகிறோம் எனவும் மே 4க்கு பிறகு இபிஎஸ் முதல்வராக பதவியேற்பார். தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்கிறேன். தேஜா கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கிறது. தென் தமிழகம், கொங்கு மற்றும் டெல்டா பகுதிகளில் திமுகவுக்கு எதிராக கோபம் முழுமையாக களத்தில் வெளிப்பட ஆரம்பித்து உள்ளதாகவும், பார்லியில் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்த காரணத்தினால் பெண்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக ஓட்டளிக்கப் போகிறார்கள் எனவும் களம் சிறப்பாக இருக்கிறது என்றும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றும் மக்கள் நினைக்கின்றனர். 23ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீர்கள் என தேஜா கூட்டணி வேட்பாளர்களை மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் என்றும், ராகுல் உட்பட யாரும் பாஜக உள்ளே வரக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கின்றனர். முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை எனவும், ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடை ஏறவில்லை, தனித்தனியாக நின்று கொண்டிருக்கின்றனர். போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும். தேங்காய் உடைத்தால் எப்படி சிதறுமோ அதே போல திமுக கூட்டணி சிதறி இருக்கிறது. 169 இடங்களில் நிற்கும் அதிமுக எப்படி பாஜகவின் பினாமி ஆகும் என்றும் தேவையில்லாமல் வதந்தியை பரப்பிக் கொண்டு இருக்கின்றனர். தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். திமுகவுக்கு எதிரான ஓட்டை ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் செலுத்த இருக்கின்றனர் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் களமிறங்கியுள்ளார். தொகுதியில் சில இடங்களில் அவர் மீது மக்களுக்கு அதிருப்தி நிலவி வருகிறது. அவர் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடற்கரை கிராமங்கள், இஸ்லாமிய சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் இதுவரை திமுகவிற்கு சாதகமாக கிடைத்து வந்த வாக்குகள் தற்போது தாவேகா பக்கம் திரும்பும் நிலை நிலவுகிறது. இதனால் தொகுதிக்குள் வாக்காளர்களை சென்டிமெண்ட் மூலம் கவர தனது பேரன்களை பிரச்சாரத்தில் களமிறக்கியுள்ளார். நேற்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நடிகர் தனுஷின் 54வது படமான ப்ரீ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்வில் தனுஷ் தனது திரைப்பயணம் மற்றும் இப்படம் குறித்த நிகழ்வுடன் பேசியுள்ளார். அப்போது அவர் யாரிடமும் நான் புகைப்படம் கேட்க மாட்டேன் எனவும், ஆனால் போயஸ் கார்டனின் வீடு பற்றி நீங்கள் பேசிய விஷயம் என்னுடைய மகனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என கூறியுள்ளார். அதனால் அதனை மோட்டிவேஷனாக பார்த்தால் மோட்டிவேஷன், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தால் என்டர்டெயின்மெண்ட், என்னை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ என்பது நம் கையில் தான் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் போயஸ் கார்டனில் நாங்கள் எல்லாம் வீடு வாங்கக்கூடாதா என்று மீம்ஸ்க்கு தனுஷ் பதில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு வருமான வரித்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு வருகிறது. தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் தனது மிரட்டல் கருவியை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் 3 இடங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் நிலையில் தனது தேர்தல் பரப்புரையை முடக்கும் வகையிலே இந்த சோதனை நடைபெறுவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வடவர் படையெடுப்பை முறியடிப்போம் என்று கோவையில் செந்தில் பாலாஜியை ஆதரித்து கமலஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையிலான விவாகரத்து தொடர்பான செய்தி கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு வதந்திகளாக பரவி வந்தது. இந்நிலையில் சங்கீதா தரப்பிலிருந்து கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நடிகர் விஜய் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது நடைபெற்று வரும் தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு நடிகர் விஜயும் சங்கீதாவும் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்ற ஆஜராகியுள்ளனர். சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் நடிகர் விஜய் மீது சில முக்கிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் நடிகர் விஜய் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக 2021ஆம் ஆண்டு முதல் இருவரும் ஒரே வீட்டில் வசித்தாலும் தனித்தனியாகவே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜயிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அந்த நடிகை யார் என்கிற விவரங்களை நீதிமன்றத்தில் பகிரங்கமாக வெளியிட நேரிடும் என்று அந்த மனுவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அன்றைய தினம் நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருவதாகவும், கோவை தெற்கு தொகுதி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் பரபரப்பு புகார் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,872 ரூபாய்க்கும், 1 கிராம் 14,359 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.